வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ், நியூரோ சர்ஜன், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், திருப்பூர். முகத்தில் எனக்கு ரொம்ப சிவியராக பெயின் வருதுங்க. என்னால் சரியாக சிரித்து கூட பேச முடியல, ப்ரஷ் பண்ண முடியல, காற்று பட்டாவே முகம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுக்கு காரணம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற ஒரு வியாதி தான். ட்ரைஜெமினல் நர்வ் அப்படிங்கிறது முகத்துக்கு வரக்கூடிய 5வது நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 3 பிரான்ச் இருக்குது. கண்ணுக்கு, தாடைக்கு, அப்புறம் முகத்துக்கு. இந்த வர நரம்பு தான் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. இந்த நரம்பு நம்மளுடைய முகத்துக்கு சென்சேஷன் கொண்டு வர நரம்பு. இது மூளைக்குள்ளே பாதிப்பாகிறங்காட்டி வரக்கூடிய ஒரு வியாதி தான் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ரொம்ப ஷாக் லைக் பெயின் இருக்கும். இந்த பெயின் தாங்கவே முடியாது. சூசைட் பண்ணிக்கிறது கூட இந்த பெயின் தூண்டும். அந்த அளவுக்கு சிவியர் பெயின். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பெயின் எவ்வளோ சிவியராக இருக்குன்னு நமக்கு தெரியும். இவ்வளோ சிவியர் பெயினை நம்மளால் ஈஸியாக குணப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பமசெபின் அப்படிங்கிற மாத்திரை தான். இந்த மாத்திரையில் போட்டாவே 90% இந்த வியாதி குணமடைஞ்சிடும். சில பேருக்கு மட்டும்தான் இந்த வியாதி மாத்திரையில் போட்டால் கேட்காது. அவங்களுக்குமே ஒரு சிம்பிளான ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்குது. மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். காதுக்கு பின்னாடி சின்னதாக தொலை மாதிரி போட்டு மைக்ரோஸ்கோப் மூலமாக சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வியாதியிலேருந்து முழுமையாக குணமடையலாம். 30 வருஷம் 35 வருஷம் பெயினோடு இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால் வித்தின் 1 டேயில் இந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் இப்போ ரீசெண்டாக சர்ஜரி பண்ணி இந்த பெயினை நாங்கள் ரிலீவ் பண்ணியிருக்கோம். அவங்களோட டெஸ்டிமோனியல் நீங்களே கேட்கலாம். கண்ணா, எங்கள் ஊர் வெள்ளவழி சாமி. நாங்கள் 35 வருஷமாக எனக்கு தலைவலி, நரம்பு வலி எங்கெங்கேயும் பார்த்து நல்லா வாங்கி சாமி. கோயம்புத்தூர் போனோம், வெட்னரி டாக்டர்கிட்ட பார்த்தோம். 2-3 ஆஸ்பத்திரியில் பார்த்து எங்கேயுமே நல்லா ஆகாத. டெய்லி ஒரு நாளைக்கு 10 மாத்திரை 15 மாத்திரை சாப்பிட்டா தான் சாப்பிட முடியுது. இல்லைன்னு தண்ணி கூட குடிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ திருப்பூர் ரமேஷ் சார்கிட்ட தான் பார்த்தோம். இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணார், நல்லதாக பண்ணி கொடுத்துட்டாரு. நல்லா இப்போ உடல் நல்லா இருக்குது. நான் நிம்மதியாக சாப்பிட்றேன் சாமி. இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் உத்தரவாதம் கொடுக்க முடியும், சர்ஜரி பண்ணால் 100% இந்த பெயின்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி வியாதியோட அவதிப்படுற நிறையா பேஷண்ட்ஸு சர்ஜரிக்கு பயந்து ரொம்ப நாளாக பெயினோட தான் இருக்காங்க. சில பேஷண்ட்ஸ் சூசைட் அட்டன் கூட பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டு கூட நாங்கள் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுத்துருக்கோம். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய வியாதி. இதுக்கு பயப்படாமல் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கணும். அப்படி இல்லை, அட்லீஸ்ட் மாத்திரை இல்லாத தொடர்ந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த வியாதியிலேருந்து நம்மளால் முழுமையாக குணமடைய முடியும். நன்றி, வணக்கம்.